AS12 accounting for government grant. Okay, so இந்த AS12 accounting for government grant வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இந்த AS12 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவிஷன் வந்து 4 ப்ரொவிஷன் தான். பட் அதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ரொம்ப வந்து அலர்ட்டா இருக்கணும். நம்ம எப்பவுமே வந்து அதுல கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ AS12 இருக்கிற என்டையர் ப்ரொவிஷன்ஸை நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே, அந்த சார்ட் எல்லாமே இங்க நான் போட நீங்களும் போட்டுட்டே வாங்க. ஒரு சார்ட்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரே நிமிஷம், நிக்கிதா கால் பண்றாங்க. ஹலோ, கிளாஸ் வரலையாமா? இல்லடா, மெயிலே நான் அனுப்பியிருக்கேன், உனக்கு இன்ஸ்டாலே அனுப்பியிருக்கேன், பாரு. பாருடாமா. ஓகேம்மா, வாங்க வாங்க, ஒரு 1 minute வெயிட் பண்ணுவாங்க, வந்துருட்டோம். லிங்க் தான் அனுப்பிச்சேனா? மெயில் எல்லாருக்கும் வந்தது இல்ல? வந்ததுக்கா? வர மாதிரி தெரியலையே. வந்துட்டாங்க. சூப்பர். ஓகே, ஓகே. ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னது? நமக்கு கவர்மெண்ட் கிராண்ட்னா நமக்கு கவர்மெண்ட் வந்து சம்திங் சாங்ஷன் பண்ணி சம் அமௌண்ட் தர்றாங்க. ஓகேவா? அதுதான் கவர்மெண்ட் கிராண்ட். ஓகே, ஸோ இப்ப கவர்மெண்ட் கிராண்ட்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நீ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா
உனக்கு நாங்க வந்து கிராண்ட் தர்றோம். கிராண்ட் மீன்ஸ் ஒரு கன்செஷன் மாதிரியோ இல்ல கொஞ்சம் அமௌண்ட்டோ தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட கிராண்ட் வந்து 2 டேர்ம்ஸ்ல கொடுப்பாங்க. ஒன்னு வந்து மானிட்டரி, அதாவது கேஷா கொடுக்கிறது. இன்னொன்னு வந்து நான் மானிட்டரி, கைண்டா கொடுக்கிறது. ஓகேவா? கைண்டா மீன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு பேக்வர்ட் ஏரியா இருக்கு. ஓகேவா? அந்த பேக்வர்ட் ஏரியால ரொம்ப பஞ்சமான ஏரியா. பட் என்கிட்ட நிறைய காசு இருக்கு. நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த பஞ்சம் இருக்கிற ஏரியா எல்லாருக்குமே என்ன கிடைக்கும்? ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கரெக்டா? சோ அப்ப அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மூலமா அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நீ இந்த ஒரு ரூரல் பிளேஸ்ல வந்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ற. சோ இதுல நீ இன்வெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு ஒரு மிஷினரி ஒரு 1 crore ஆகுது அப்படின்னா அந்த மிஷினரியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த மிஷினரி வந்து நான் மானிட்டரி. இல்ல நீ மிஷினரி வாங்கி வை, நான் உனக்கு அதுல வந்து ஒரு 30% ஆஃப் தி அமௌண்ட் மட்டும் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து மானிட்டரி. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல வந்து சம்டைம்ஸ் இந்த மானிட்டரி நான் மானிட்டரி அப்படிங்கறத விட இப்போ அசெட் வந்து இப்போ we are receiving asset ஒரு கன்செஷனல் ரேட்ல, அதாவது கம்மியான ரேட்ல கவர்மெண்டே நமக்கு அந்த மிஷினை தர்றாங்க அப்படின்னா அந்த அசெட்டை நம்ம அசெட் will be recorded at acquisition price. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore இருக்கிற ஒரு மிஷினரிய ஒரு 30 lakhsக்கு தர்றாங்க அப்படின்னா நம்ம அந்த மிஷினரியோட வேல்யூவை 30 lakhs அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகேவா? அக்யூசிஷன் காஸ்ட். ஓகேவா? இப்ப இதே இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ஒரு காஸ்டுமே இல்லாம அவங்க தர்றாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுக்குறாங்கன்னா பட் நம்ம கிட்ட அந்த ஒரு மிஷினரி இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட்ல சம் அமௌண்ட் காட்டணும். அப்ப அதுதான் நாமினல் வேல்யூ, தட் இஸ் 100 rupees அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறோம். ஓகேவா? சோ அப்ப வில் ஸ்டார்ட். கவர்மெண்ட் கிராண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கிராண்ட்னா கவர்மெண்ட் நமக்கு தர்றாங்க. அது கேஷாவும் தருவாங்க, கைண்டாவும் தருவாங்க. இப்போ ஒருவேளை அப்படி கைண்டா தரும்போது, ஒரு மிஷினரி தரும்போது இது வந்து பார்ட்லி கேஷ் பார்ட்லி கைண்ட் மாதிரி ஒரு கன்செஷனல் ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த அசெட்டை எந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்ல நம்ம வாங்கிக்கணும். இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நாமினல் வேல்யூ சே 100 அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதே இது இப்ப என்ன பர்பஸ்க்காக கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதாவது என்ன நேச்சர்ல இருக்கு, அதாவது கேபிட்டல் இன் நேச்சரா, நேச்சர் ரெண்டு நேச்சர் இருக்கு. ஒன்னு கேபிட்டல் இன் நேச்சர், அந்த அசெட் ஒரு அசெட் அந்த மாதிரி. இன்னொன்னு ரெவென்யூ இன் நேச்சர். ரெண்டு நேச்சர் இருக்கு. நம்ம எதுக்காக அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேபிட்டல் இன் நேச்சரா ரெவென்யூ இன் நேச்சரா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இஃப் இட் இஸ் ரெவென்யூ இன் நேச்சர்னா நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா P&L கிரெடிட் பண்றோம். ஓகேவா? கேபிட்டல் இன் நேச்சர் அப்படின்னா என்னங்கறத நான் சொல்றேன். ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். மூணாவது வந்து ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். இப்ப ப்ரொமோட்டர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு ரீபே பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை கேபிட்டல் ரிசர்வ்ல நம்ம கிரெடிட் பண்ணிடணும். ஓகேவா? கேபிட்டல் ரிசர்வ்ல கிரெடிட் பண்ணிடணும். இந்த மூணு ஆப்ஷன் தான். என்ன நேச்சருக்கு சாங்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். கேபிட்டல் இன் நேச்சரா, ரெவென்யூ இன் நேச்சரா, ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் பாக்குறேன். ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா கிரெடிட் டு கேபிட்டல் ரிசர்வ். ரெவென்யூ இன் நேச்சர்னா P&L கிரெடிட் பண்ணு. கேபிட்டல் இன் நேச்சர்னா அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறது. ஓகேவா? இது ரெண்டும் ஈஸி, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே. இப்ப கேபிட்டல் இன் நேச்சர். ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன்னா என்னன்னு ஒரு டைம் சொல்லுங்க. ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன்னா இப்ப நான் தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இன்கார்பரேஷன் காஸ்ட் இன்கர் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு ரீபே பண்றாங்க. இல்ல சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க. நான் செலவு பண்ணதை எனக்கு ஒரு ப்ரொமோட்டரை நான் செலவு பண்ணேன், அதை எனக்கு ரீபே பண்றாங்க. சோ அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு பேக்வர்ட் ஏரியால நான் செட் பண்ணிருக்கேன், நான் செட் பண்ணதுக்காக நான் அந்த அமௌண்ட் திருப்பி கொடுக்குறாங்க எனக்கு, நான் செலவு பண்ண எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி சப்சிடி மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுதான் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். சப்சிடிங்கிற வேர்ட் மோஸ்ட்லி அங்க இருக்கும். ஓகே. இப்போ கேபிட்டல் இன் நேச்சர் அப்படின்னா உனக்கு ஒரு அசெட்டா கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்போ உனக்கு இங்க ரெண்டு மெத்தட்ல நீ அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட், அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட். இன்னொன்னு என்ன அப்படின்னா டெஃபர்ட் இன்கம் மெத்தட். நான் சார்ட் போட பின்னாடியே போட்டுட்டே வாங்க. டெஃபர்ட் இன்கம் மெத்தட். ஓகே. அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட், இன்னொன்னு டெஃபர்ட் இன்கம் மெத்தட். ஓகே.
இப்போ இந்த அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட் அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேர்லயே சொல்லியிருக்காங்க அசெட்டோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் தி அசெட் வந்து 100 rupees, கவர்மெண்ட் கிராண்ட் வந்து 30 rupees ஓகேவா. சோ இப்போ இந்த அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட்ல என்ன எப்படி வந்து உன்னோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன பண்ணுவோம், அசெட்டோட வேல்யூ அசெட்டோட காஸ்ட் அசெட் சைட்ல 100 rupees போடணும் அசெட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. நான் வர 1.5 hours ஆகும் கண்டிப்பா. இப்போதே காலையில ஏதாவது வை, நான் அப்புறமா உனக்கு வச்சு தரேன் ஓகேவா. நான் போறதுக்குள்ள கண்டிப்பா உனக்கு வச்சு தந்துடுறேன். அசெட்டோட வேல்யூ சே 100 இருக்கு ஓகேவா. சோ இப்ப கவர்மெண்ட் கிராண்ட் வந்து 30 கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப நார்மலா என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் கிராண்ட் இல்ல அப்படின்னா அசெட்டோட லைஃப் வந்து சே 10 yearsன்னு வச்சுக்கோ ஓகேவா. அசெட்டோட லைஃப் 10 years இருக்கு ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் வந்து 10 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணுவோம். 90 திரும்ப அப்புறம் 10 ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஓகே. இப்போ இது வந்து வித்தவுட் கிராண்ட். இப்போ கவர்மெண்ட் கிராண்ட் கொடுத்திருக்காங்க, அப்ப பேலன்ஸ் ஷீட் வந்து நான் அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றேன்னா அசெட்டோட வேல்யூ சேம் 100, பட் நான் அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றனால மைனஸ் அந்த கிராண்ட் எவ்வளோ 30, ஸோ ரிமைனிங் என்ன 70. அப்ப 10 years அதே யூஸ்ஃபுல் லைஃப் 10 years தான். ஸோ அப்ப டெப்ரிசியேஷன் எவ்வளவு வரும் இனிமேல் எவ்ரி இயர் 7 rupees சார்ஜ் பண்ணணும் ஓகேவா. புரியுதா எல்லாருக்கும், புரியுதா எப்படின்னு. இதுதான் அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட் ஓகேவா. ஓகே, இன்னொன்னு என்ன அப்படின்னா டெஃபர்ட் இன்கம் மெத்தட். இந்த டெஃபர்ட் இன்கம் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லயபிலிட்டி கிரியேட் பண்ணிடுவாங்க, கிரியேட் அ லயபிலிட்டி and amortize the liability, amortize over the life ஓகேவா. எப்படின்னா இப்போ பேலன்ஸ் ஷீட் இருக்கு ஓகே, அசெட் வந்து அதே 100 தான் இருக்கும் ஓகே. இங்க ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணிடுவாங்க, டெஃபர்டு டாக்ஸ் சாரி டெஃபர்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைபிலிட்டி கிரியேட் பண்ணி இந்த 30 இங்க போட்டுருவாங்க ஓகேவா. லைஃப் ஆஃப் தி அசெட் 10 ஓகே, லைஃப் ஆஃப் தி அசெட் 10 years. அப்ப இங்க டெப்ரிசியேஷன் எவ்வளவு வரும், இங்க டெப்ரிசியேஷன் 10 தான் வரும் ஓகேவா. இப்போ P&L போறோம் நம்ம ஓகே. P&Lல டெப்ரிசியேஷன் 2 டெப்ரிசியேஷன் போடுவோம், கீழே எழுதிட்டேனா 2 டெப்ரிசியேஷன் 10 rupees போடுவோம். இப்ப இதே என்ன பண்ண சொல்றாங்க, அமார்டைஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப அமார்டைஸ் பண்ணா 30 divided by 10 னா 3 வரும் ஓகேவா. அப்ப கிரெடிட் சைடு வந்து பை டெஃபர்ட் இன்கம் இல்ல பை கவர்மெண்ட் கிராண்ட். கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளோ 3. இப்ப நெட் எஃபெக்ட் எவ்வளோ 10 minus 3 7 ஓகேவா. இந்த மெத்தட்லயே அதே தான். இந்த மெத்தட்ல என்ன பண்ணிருக்கோம், டெப்ரிசியேஷன் எவ்வளோ 7, அப்ப 2 டெப்ரிசியேஷன் 7. நெட் எஃபெக்ட் அல்டிமேட்லி ரெண்டுலயுமே என்னதுதான் 7 தான் ஓகே. பட் த வே ஆஃப் பிரசன்டேஷன் தான் என்னது டிஃபர் ஆகுது ஓகேவா. என்ன மெத்தடு, அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட், டெஃபர்ட் இன்கம் மெத்தட். அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், அசெட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம். பட் டெஃபர்ட் இன்கம் மெத்தட்ல அசெட்டை நம்ம கையே வைக்காம ஒரு லைபிலிட்டி இங்க நம்ம கிரியேட் பண்றோம், கிரியேட் பண்ணி அந்த லைபிலிட்டியை அமார்டைஸ் பண்றோம் ஓவர் த லைஃப் ஆஃப் தி அசெட் ஓகேவா. இதுதான் வந்து ரெண்டு மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா, பிகாஸ் இந்த ரெண்டு மெத்தட் புரிஞ்சாதான் ரீஃபண்ட் புரியும். நான் அதனால இவ்வளவு ஸ்லோவா நடத்துறேன், புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? பக்கா ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா உனக்கு நான் இந்த 30 lakhs நான் தரேன் இல்லையா, அந்த 30 lakhs ஒரு 100 ரூல்ஸ் வச்சிருப்பான் ஓகேவா. அந்த 100 ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட்டை அவன் எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி கேட்கலாம் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு ஓகே. சோ 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 years முடிஞ்சிருச்சுன்னா இங்க வந்து 70 minus 70 எவ்வளோமா 63. 63 minus ஒரு 7 செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ ரெஸ்பான்மா 56 ஓகேவா. சோ இப்ப பேலன்ஸ் ஷீட்ல இந்த ஒரு அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தடோட பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 56 இருக்கும். இதே இது டெஃபர்ட் இன்கமோட பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருக்கும், டெஃபர்ட் இன்கம் பேலன்ஸ் ஷீட்ல 10 90 மறுபடியும் ஒரு 10 எவ்வளவு 80. சோ இங்க 80 இருக்கும் அசெட் சைடுல. இங்க எவ்வளவு இருக்கும் டெஃபர்ட், இங்க வந்து 3 ஒரு 3 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது 27
இன்னொரு 3 மைனஸ் பண்ணா 24. 2 வருஷம் அமார்டைஸ் ஆகி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? deferred கவர்மெண்ட் கிராண்டோட பேலன்ஸ் வந்து 24 rupees இருக்கும். இதுதான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற பொசிஷன். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இல்ல நீ ஃபாலோ பண்ணாதனால எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துரு, நான் கொடுத்த அமௌண்ட் எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம எவ்வளவு ரீஃபண்ட் பண்ணணும்? ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 30 lakhs. ஓகேவா? சோ இப்ப அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட்ல என்ன பண்ணணும், டெஃபர்ட் இன்கம் மெத்தட்ல என்ன பண்ணணும்னு பார்த்தா அதோட கவர்மெண்ட் கிராண்டே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அசெட் காஸ்ட் ரிடக்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அசெட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணோம். இப்போ நம்ம அசெட்ல இருந்து அதை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப ஆட் கவர்மெண்ட் கிராண்ட் 30 lakh. அப்ப ரிவைஸ்ட் எவ்வளவு? 5 னா 86. சோ அப்ப இனிமேல் இன்னும் 8 வருஷம் இருக்கு இல்லையா? 10 வருஷத்துல 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப இனிமேல் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் 86 டிவைடட் பை 8 ன்னு போட்டு சார்ஜ் பண்ணணும். 86 டிவைடட் பை 8 னா எவ்வளவு வருது? 10.75. 10.75. சோ இனிமே டெப்ரிசியேஷன் வந்து 10.75 நம்ம என்ன பண்ணணும், சார்ஜ் பண்ணணும். சோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க டெஃபர்ட் இன்கம்க்கு வர்றோம். டெஃபர்ட் இன்கம்ல நம்ம அமார்டைஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் எவ்வளவு வச்சிருக்கோம்? 24 lakh வச்சிருக்கோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடு, இத திரும்ப ரிட்டர்ன் பண்ற மாதிரி. அப்ப 24 = 0 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? இன்னும் எவ்வளவு நமக்கு பத்தல, நமக்கு இன்னொரு 6 lakhs தேவைப்படுது இல்லையா? ரெக்வயர்டு இன்னொரு 6 lakh அமௌண்ட் தேவைப்படுது. ஓகே, அப்போ அந்த 6 lakh நம்ம P&L டெபிட் பண்ணணும். ஓகேவா? டெபிட் இன் P&L. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கிரெடிட் தான் பண்ணோம். அப்ப இங்க அதை அப்படியே உள்டாவா டெபிட் இன் P&L பண்றோம். ரீஃபண்ட் கையில இருந்து கேஷ் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இதுதான் வந்து ரீஃபண்ட்னா இதுதான். மத்தபடி இந்த அசெட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எப்பவும் போல 10 நம்ம மைனஸ் பண்ணிட்டே போக வேண்டியதான். அதுல எந்த ஒரு இஷ்யூ வராது. இதுதான் கவர்மெண்ட் கிராண்ட்ல இருக்கிற சப்ஸ்டான்ஷியல் அவுட்லைன். ஓகேவா? இததான் அவங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. நான் அதை ஒரு பேலன்ஸ் ஷீட்ல அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? சோ எல்லாருக்கும் இது கிளியரா இருக்கா? அக்கா எனக்கு அந்த P&L ஏன் டெபிட் பண்றாங்கன்றது புரியலக்கா. அதாவது என் கையில இப்போ டெஃபர்ட் இன்கம் வந்து ஒரு 27 lakh அமார்டைஸ் பண்ணாம 24 lakh இருக்கு. ஆனா ரீஃபண்ட் எவ்வளவு அமௌண்ட்? 30 lakhs. ஓகேவா? சோ 24 lakh நான் இதுல இருந்து எடுத்து கொடுத்துருவேன். இன்னொரு 6 lakh நான் என் ப்ராஃபிட்ல இருந்து தானே எடுத்து கொடுக்கணும். எனக்கு அது எக்ஸ்பென்ஸ் மாதிரி தானே, அதனாலதான் அது P&L டெபிட் பண்றோம். ஓகே ஓகே ஓகேவா? சோ இதுல யாருக்கா எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, ஒரே கால் மட்டும். ஹலோ ஹலோ சொல்லுடா. அப்படியா அப்படியா, சரி ஓகே, உனக்கு ரெக்கார்ட் அனுப்பிடுறேன்டா, ப்ராப்ளம் இல்லை. ஓகேயா? இல்லடா அக்கா, இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரி பரவாயில்ல, ஓகேடா. பாத்துக்கலாம். வைக்கிறேன். ஓகே, சோ இதுல அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து substantial outline of the entire government grant. சோ இப்போ நம்ம சம்ஸ் போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்டா போயிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு ஏன்னா நமக்கு ஒன்ஸ் நமக்கு கான்செப்ட் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்மள யாருமே அசைக்க முடியாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, how would you treat the following in the accounts in accordance with AS12 government grant? 35 lakh received from a local authority for providing medical facilities to employee. ஃபர்ஸ்ட் இது நம்ம என்ன நேச்சர்னு பார்க்கணும். கேபிட்டலா, ரெவென்யூவா, ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனா? ஃபர்ஸ்ட் இது ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனா? இல்ல, இங்க சப்சைடிங்கிற வேர்டும் இல்ல, எங்கேயுமே ப்ரொமோட்டர் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. சோ இது ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் இல்ல. அடுத்து இது கேபிட்டலான்னு செக் பண்றோம். இதுல இருந்து ஏதாவது கேபிட்டல் அசெட் ஏதாவது ஜெனரேட் ஆயிருக்கா? இல்ல, அதுவும் இல்ல. அப்ப இது என்னவாதான் இருக்கும் ரிமைனிங் பேலன்ஸ்? ரெவென்யூ. அப்ப ரெவென்யூனா நம்ம என்ன பண்ணணும்? P&L கிரெடிட் பண்ணணும். P&L கிரெடிட் பண்ணணும். சோ நீங்க எப்படி எழுதணும்னா, நேச்சர் ஆஃப் ரெவென்யூ. இதுல எவ்வளவு டார்க்கா எழுதுது? nature of revenue, so credit to P&L. இது நீங்க இன்னும் டீடைலா எழுதிக்கோங்க. as per AS12 since the government grant is in nature of revenue, it has to be credited to P&L அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் question, 100 lakh received as a subsidy from a central government for setting up a unit in notified backward area. நான் பேக்வர்ட் ஏரியால நான் என்ன பண்ணிட்டேன், யூனிட் வந்து செட் பண்ணிட்டேன். அதுக்கு சப்சைடி நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன்.
அப்ப இது வந்து என்ன நேச்சர் ஃபர்ஸ்ட்? Promoters. எக்ஸாக்ட்லி, ப்ரோமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். சோ ப்ரோமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன்னா என்ன பண்ணனும்? Capital reserve. So nature of promoters contribution. So credit to capital reserve. Next, 10 lakh grant received from central government for installation of anti-pollution equipment. Okay. So இப்போ இது வந்து promoters contribution ஆ? இல்ல. Next, capital ஆ? ஆமாம். So capital in nature. So அப்ப capital in nature னா நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு இல்லையா? So அப்ப நீங்க என்ன எழுதணும்னா two methods இருக்கு. Since it is in nature of capital expenditure, sorry, capital grant, two methods இருக்கு. ஒன்னு வந்து asset cost reduction method, இன்னொன்னு வந்து deferred income method. ஓகேவா? asset cost reduction method கீழ ஹைபன் போட்டு deduct the grant from value of asset. Deferred income கீழ ஹைபன் போட்டு amortize on systematic basis. It's a nature of capital grantங்களா? ஆமா, it is in the nature of capital grant. So it can be treated in two methods. the accountant கூட போட்டுவாங்க, treated accounted with in two methods. அதுல first one வந்து asset cost reduction method, second one வந்து deferred income method. சொல்லுடா. சரி, நாளைக்கு பண்ணிக்கலாம். போதும். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, சரிடா. பாய். asset cost reduction க்கு கீழ deduct the grant from the cost of the asset. அடுத்து deferred income கீழ defer the income on systematic basis over useful life of the asset. Okay. So next question வந்து Samrat Limited has set up a business in designated backward area. நீங்களே ரீட் பண்ணி சொல்லுங்க, இது என்ன நேச்சர்னு எனக்கு சொல்லுங்க. I'll give you a minute of time. ரீட் பண்ணி ஈஸியா பார்த்தோனே சொல்லிடலாம். promoter contribution. Perfect. promoter contribution அது ஒரு சப்சிடி. அவங்களுக்கு சப்சிடி கொடுத்திருக்காங்க, அவங்க ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்க ரீபே பண்ணிருக்காங்க. ஓகேவா? எழுதிக்கோங்க. Government grant is in the nature of promoter contribution. Second point, subsidy
subsidy received by Samrat Limited for setting business in backward area will be treated as grant by government in nature of promoter's contribution. Therefore, it is to be recognized as capital reserve. Full stop. ஓகே நெக்ஸ்ட் இந்த ஒரு சம் செஞ்சோம் அப்படின்னா உனக்கு எல்லா லைக் ஃபுல் டாபிக் வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, a specific government grant of 15 lakh received by USB Limited. ஆல்ரெடி 15 lakh வாங்கிட்டாங்க for acquiring a high-tech dairy plant of 95 lakh. ஒரு அசெட் வாங்கியிருக்காங்க 95 lakhsக்கு, அதுக்கு கவர்மெண்ட் கிராண்ட் 15 lakh வாங்கியிருக்காங்க. அதோட யூஸ்ஃபுல் லைஃப் 10 years. The grant was credited to deferred income in the balance sheet. அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க இவங்க? என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க? deferred income method யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ deferred income methodனா நம்ம ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பாப்போம். பேலன்ஸ் ஷீட்ல காஸ்ட் எப்படி இருக்கும்? காஸ்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 95 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இங்க கவர்மெண்ட் கிராண்ட் எவ்வளவு இருக்கும்? 15 lakhs இருக்கும். பெர்ஃபெக்ட். ஓகேவா? சோ இதோட யூஸ்ஃபுல் லைஃப் 10 இயர்ஸ்னா டெப்ரிசியேஷன் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? 9.5. குட். ஓகே, சோ 9.5 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. So during the year 2017 to 18 due to non compliance of condition. இப்போ இது எந்த வருஷத்துல ஆக்சுவலி இது வாங்கிருக்காங்க? 2014 to 15. அப்ப 2014 to 15 அடுத்து 2015 to 16ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 2016 to 17ல எந்த பிரச்சனையும் இல்ல. 2017 to 18ல ரீஃபண்ட் ஆகுது. அப்ப இந்த 3 வருஷம் கழிச்சு பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ அப்ப 3 வருஷம் கழிச்சுனா 95 minus 9.5 எவ்வளவுமா? 85.5. திரும்ப ஒரு 9.5. 76. நெக்ஸ்ட் ஒரு 9.5. 3 வருஷம்ல. 66.5 இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 10 வருஷம்னா ஒரு 1.5 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 13.5. திரும்ப ஒரு 1.5. 12. திரும்ப ஒரு 1.5. 10.5. அப்ப 2017 to 18ல பேலன்ஸ் ஷீட்ல வந்து அசெட்டோட காஸ்ட் வந்து 66.5ன்னு இருக்கும். கவர்மெண்ட் கிராண்ட்ல வந்து 10.5 இருக்கும். கரெக்டா? இப்ப ரீஃபண்ட் பண்றாங்க. ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரீஃபண்ட் தி ஹோல் கிராண்ட் ஆஃப். ஓகே, இப்ப அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்காங்க? பேலன்ஸ் இன் டெஃபர்ட் இன்கம். நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா? கரெக்ட். அப்ப நம்ம क्वेश्चनல ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா क्वेश्चनல குடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். WDV கரெக்டா? நம்ம கண்டுபிடிச்ச WDV கரெக்ட். ஓகே, அததான் அவங்க கொடுத்திருக்காங்க. அது நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம், பிரச்சனை இல்ல. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப இனிமேல் எவ்வளவு வந்து அந்த ரீஃபண்டுக்கு அப்புறம் எவ்வளவு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சோ ரீஃபண்ட் வந்து ஃபுல் கிராண்ட்டும் தான் ரீஃபண்ட் பண்றாங்க. அப்ப 15 lakh ரீஃபண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம இது வந்து இந்த அக்கவுண்ட் தான் க்ளோஸ் பண்ணுவோம். அப்ப இதுல 10.5 வந்து க்ளோஸ் பண்ணா 0 ஆயிடும். அது போக நமக்கு மீதி 15 minus 10.5னா எவ்வளவுமா? 4.5. இன்னொரு 4.5 நமக்கு இன்னும் கேஷ் வேணும். அப்ப நம்ம அதை என்ன பண்ணுவோம்? P&L டெபிட் பண்ணுவோம்.
P&L டெபிட் பண்ணும். அப்ப டெபிட் இன் P&L. ஓகேவா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னது? இங்க டெப்ரிசியேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? டெப்ரிசியேஷன்ல இந்த மெத்தட்ல இருக்காது. இருக்காது. இது இவ்வளவுதான். இது அவளே முடிஞ்சிச்சு. நோ எஃபெக்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் அசெட். அப்ப அங்க ஒரு லைன் எழுதணும். நோ எஃபெக்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் அசெட். ஏன்னா இது டெஃபர்ட் இன்கம் மெத்தட். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க அப்புறமா நீட்டா உட்காந்து எழுதினாலும் ஓகே தான். ஓகே. So option 2ல என்ன கொடுத்திருக்காங்க? What should be the treatment of the refund if the grant was deducted from the cost of the plant during the year 2014 to 15? அப்போ இங்க வந்து deferred income method யூஸ் பண்ணாம நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணுமா? asset cost reduction method யூஸ் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். நம்ம வந்து நமக்கு தான் விஷுவலைஸ் பண்ண தெரியும் இல்லையா? சோ பேலன்ஸ் ஷீட்ல காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? 95. asset cost reduction மெத்தட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க கிராண்ட் லெஸ் பண்ணிருப்போம். அப்ப எவ்வளவு வருமா? 80. அப்ப 80 divided by 10 yearsனா 8 தான் டெப்ரிசியேஷன் எப்பவுமே சார்ஜ் பண்ணுவோம். அப்ப டெப்ரிசியேஷன் 3 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணணும். அப்ப முத வருஷம் 8னா எவ்வளவு வரும்? 72. செகண்ட் 8னா 64. தேர்ட் இயர் 8னா 56. அப்ப 56 தான் என்னவா இருக்கும்? இப்ப வந்து தேர்ட் இயர்ல நமக்கு அசெட்டோட காஸ்டா இருக்கும் 56. இப்ப ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரீஃபண்ட ஆட் பேக் பண்ணணும். எவ்வளவு ரீஃபண்ட்? 15 ஃபுல்லா ரீஃபண்ட். அப்ப எவ்வளவு வரும்? 71. அப்ப இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 7 years இருக்கு. கரெக்டா? மொத்தம் 10 வருஷம். 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் 7 years. அப்ப 71 divided by 7 னா எவ்வளவு? 71 divided by 7. 10.14. அப்ப இனிமே டெப்ரிசியேஷன் வந்து 10.14. அப்ப டெப்ரிசியேஷன் வந்து 10.14 இனிமே வருஷத்துல வர வருஷத்துல எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி போடணும். அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேவா? இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் ரஃபா சொல்றேன். நீங்க இது எல்லாமே ஃபேரா ஒருக்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இப்படியே விட்டுறாதீங்கிறேன். ஓகேக்கா. பிகாஸ் ரெகுலர் கிளாஸ்ல நான் ஒவ்வொரு சம்மும் ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் எழுத வைப்பேன். பட் ஆனா ரேபிட் ரிவிஷன்ல அப்படி எழுத வச்சா டைம் இருக்காது. அதனாலதான். ஓகே. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம லால பிரசன்ட் பண்ற மாதிரி எக்ஸாக்ட்லி. ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் அந்த மாதிரி. கன்க்ளூஷன் கூட தேவையில்லை. அனாலிசிஸ்ல சம் பார்ட் வரணும். அந்த சம் பார்ட் வரணும். ஆமா. ஓகே ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் 5th சம்முக்கு வந்து நான் ஹிண்ட் மட்டும் தர்றேன். நீங்க வீட்ல உட்கார்ந்து சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் சம் வந்து நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன்.
4th சம்மும் சால்வ் பண்ணியாச்சு. 5th சம்க்கு நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. Out of 16 lakh, out of 16 lakh, out of 16 lakh, 8 lakhs, out of 16 lakh, comma, 8 lakhs being balance in machinery, being balance in machinery should be credited to machinery account. Should be credited to machinery account. And balance 8 lakh, balance 8 lakh should be credited to P&L, should be credited to P&L since already 12 lakh have been debited to P&L, 12 lakh have been debited to P&L, 12 lakh have been debited to P&L by way of depreciation, by way of depreciation. Next, third sum குரிய hint வந்து, இது வந்து ஆன்சர் சொல்யூஷன் மாதிரி நீங்க இத சம் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் இதோட கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேர்ட் சம் குரிய ஆன்சர் வந்து ரீஃபண்ட் ஹைஃபன் போட்டு 30 lakhs போட்டுக்கோங்க. ரீஃபண்ட் ஹைஃபன் போட்டு 30 lakh, ரீஃபண்ட் ஹைஃபன் போட்டு 30 lakh, பேலன்ஸ் இன் balance in deferred income வந்து 21 lakh, charge to P&L வந்து 9 lakh, no effect on cost of machinery and depreciation. Okay, so next borrowing cost. ஓகேவா? ஸோ borrowing costலயே அதே மாதிரி ரெண்டு கான்செப்ட் தான். குவாலிஃபைங் அசெட்னா என்ன அப்படிங்கிற ஒண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணணும், எந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சாலே போதும். அது நம்ம சம் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம சம்ஸ் பார்த்துட்டே ப்ரொவிஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Govith Limited issued 12% secured debentures of 100 lakhs. ஓகே, மொத்தம் எவ்வளவு அவங்க லோன் கொடுத்திருக்காங்க? 100 lakhs லோன் கொடுத்திருக்காங்க. 12% லோன் இல்ல, டிபென்ச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே,
இதை எதுக்காகலாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 100 lakhs 40 lakh 35 lakh 25 lakh. ஓகே, 40 lakh வந்து ஒரு ஃபேக்டரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிஃபைங் அசெட் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். குவாலிஃபைங் அசெட்னா ஒரு அசெட் ரெடி ஆகுறதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் டைம் எடுக்குது. ஓகேவா? சப்ஸ்டான்ஷியல் டைம்னா அட்லீஸ்ட் ஒரு 12 months. பட் 12 monthsங்கிறது மேண்டேட்டரியா 12 months தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அட்லீஸ்ட் 12 months இருக்கணும். இன்கேஸ் சில ப்ராடக்ட் பொறுத்து அது மாறும். அது ஏன் இந்த வார்த்தை சொல்றேங்கிறது உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ல தெரியும். ஓகேவா? ஸோ ஜென்ரலா குவாலிஃபைங் அசெட் அப்படின்னா ஒரு 12 months அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு லோனோ இல்ல ஒரு டிபென்ச்சர்ஸோ சம்திங் நம்ம வாங்குறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோம். ஓகே, அந்த லோனை எடுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு பாக்குறோம். ஒருவேளை அந்த லோனை ஒரு குவாலிஃபைங் அசெட்டுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்னா அந்த பர்டிகுலர் அசெட்டோட ப்ரொபோர்ஷன்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்போம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். P&L போடாம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எதெல்லாம் குவாலிஃபைங் அசெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேக்டரி பில்டிங், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு டைம் ஆகுமா ஆகாதா? ஆகும்க்கா. ஆகும். அப்ப இது குவாலிஃபைங் அசெட்டா நாட் குவாலிஃபைங் அசெட்டா? குவாலிஃபைங் அசெட். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. நான் போய் ஒரு மிஷினரி வாங்கிட்டு வர்றேன். அப்ப இது குவாலிஃபைங் அசெட்டா நாட் குவாலிஃபைங் அசெட்டா? நான் குவாலிஃபைங் அசெட். நான் குவாலிஃபைங் அசெட். ஏன்னா நான் போய் அப்படியே வாங்கிட்டு வர்றேன். ஒர்க்கிங் கேபிட்டல் எப்பவுமே நான் குவாலிஃபைங் அசெட் தான். ரீசன் என்னன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டி தான். ஓகேவா? சோ அதனால அது நான் குவாலிஃபைங் அசெட். அப்போ இந்த 40 lakhsக்கு ஈக்குவலண்டா பே பண்ற இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். மீதி இன்ட்ரெஸ்ட்னா P&L போடணும். ஓகே, இதுக்கப்புறம் சம் கொஞ்சம் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரெடி ஆகுது. இப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இந்த டிபென்ச்சர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 100 into 12%னா 12 lakh இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பாங்க. வட்டி வந்து 12 லட்சம் கட்டணும். ஓகே, ஆனா இதுக்கு நடுவுல வந்து எப்படி சொல்றது, இப்போ ஃபண்ட் வந்து கொஞ்சம் கையில இருக்குங்கிறதுக்காக, செலவு பண்ணாம நான் வச்சிருக்கேங்கிறதுக்காக அதை டெபாசிட் பண்ணிருக்காங்க. அந்த டெபாசிட்ல இருந்து ஒரு 3 லட்சம் என்ன பண்ணிருக்காங்க, இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ, சாரி 3 lakh, ரிமைனிங் வந்து 9 lakh. ஓகே, இப்ப இந்த 9 lakh என்ன பண்றாங்க அப்படின்னா 9 lakh தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ப்ரொபோர்ஷனேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த 9 lakh எந்த ரேஷியோல ப்ரொபோர்ஷனேட் பண்ணணும் அப்படின்னா which is நம்ம இந்த ரேஷியோ ஆஃப் 40:35:25. ஓகேவா? 34. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 9 into 40 divided by 100 எவ்வளவு வரும்? 3.6 தான். 3.6. 3.6. Next 35. 9 into 35 divided by 100. 3.15. 3.15. Next 9 into 25 divided by 100. 2.25. 2.25. ஓகேவா? இப்போ நீங்க ஆன்சர் என்ன எழுதுறோம்னா இந்த 3.65 வந்து to be capitalized. மீதி வந்து to be charged to P&L as usual. நம்ம எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம், P&L தான் டெபிட் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெபிட் பண்ணிடலாம். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? இதுல நீங்க இந்த 3 லட்சத்தை இங்க மைனஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னா ஆன்சர் மாறிடும். ஓகேவா? சோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. அக்கா எனக்கு இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அது புரியலக்கா. அது ஏன் இங்க அதை வச்சு நம்ம இது பண்றோம்? இன்ட்ரெஸ்ட்டை எப்படி காட்டணும்னு கேக்குறாங்க. நீ டிபென்ச்சர்ஸ் வாங்கியிருக்க, டிபென்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா 12 lakh. அந்த 12 lakh நீ எப்பவுமே P&L டெபிட் பண்ணுவ. பட் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா பாரோயிங் காஸ்ட்ல நீ அந்த 12 lakh பே பண்றல்ல, அந்த 12 lakh பே பண்றதுல நீ மொத்தமா P&L டெபிட் பண்ணா உன் ப்ராஃபிட் குறைஞ்சிரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி உன் ப்ராஃபிட்டை குறைக்காம இருக்கிறதுக்காக நீ பர்டிகுலர் டிபென்ச்சர் வாங்கி நீ ஒரு குவாலிஃபைங் அசெட் ரெடி பண்ற அப்படின்னா நீ அந்த குவாலிஃபைங் அசெட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோ அந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீ கேபிட்டலைஸ் பண்ணிக்கோ, மீதி எல்லாத்தையுமே வந்து டெபிட் பண்ணிக்கோ ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஏன் டிபென்ச்சர் வாங்குனதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இது கூட பண்றோம்? ஏன்னா டிபென்ச்சர்ங்கிறது ஒரு லோன். டிபென்ச்சர்னா என்ன அர்த்தம், நான் ஒரு கம்பெனி இருக்கேன், டிபென்ச்சர் இஷ்யூ பண்றேன்னா எனக்கு காசு இல்ல, நான் காசு வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல.
ஓகே ஓகே டிபெஞ்சர் வச்சு தான் நம்ம இதெல்லாம் வாங்க. ஓகே 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 டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம கேஷ் வாங்கி அதை வச்சு இதை யூஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. Okay, so next question. In May 2018, Capacity Limited took a bank loan, or a bank loan எடுக்கிறாங்க, to be used specifically for construction of a new building, or factory building கட்டுறதுக்கு. The building was completed in January 2019. அந்த building கட்டியும் முடிச்சிட்டாங்க, and அந்த building யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. Interest on actual amount construction அதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும், அதாவது May 2018ல லோன் எடுக்கிறாங்க, Jan 2019 வரைக்கும் அந்த பில்டிங் வேலை நடக்குது. அப்ப இது வரைக்கும் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் 18 lakh. ஓகேவா? பட் ஆனா மார்ச் வரைக்கும் பே பண்ண இன்ட்ரெஸ்ட், which means அந்த டோட்டல் ஃபினான்ஷியல் இயர்ல பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து 25 lakh. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த 25 lakhயுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட். அப்படி பண்ணலாமா? ஆக்சுவலா குவாலிஃபைங் அசெட் ரெடி ஆகுற வரைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அசெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அசெட்டுக்குரிய அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே என்னதான் பண்ணணும், பிஎன்எல்ல தான் போடணும். அப்ப 18 lakh நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணணுமா, 25 lakh கேபிட்டலைஸ் பண்ணணுமா? ஹலோ, புரியலையா? சரி, ஒரு லோன் எடுத்திருக்காங்க, லோன் எடுத்து ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, பில்டிங்கிறது ஒரு குவாலிஃபைங் அசெட் தானே, A16 படி. ஓகே, சோ அப்ப A16 படி ஒரு குவாலிஃபைங் அசெட் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அது ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம பே பண்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னோம், மேல கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த சிச்சுவேஷன்ல மேல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி வரைக்கும் அந்த பில்டிங்க கட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த கட்டின வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் 18 lakh. பட் அந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயர்ல பே பண்ண இன்ட்ரெஸ்ட் 25 lakh, which means February and Marchலயும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒரு 7 lakh வந்து February and Marchலயே பே பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, என்டையர் 25 lakhையும் கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்படி பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. பட் as per the provision, குவாலிஃபைங் அசெட் ரெடி ஆகி யூஸ் ஆகுற நிலைமைக்கு வர்ற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த அசெட் ரெடி ஆயிடுச்சு. இது ஏன் இந்த அல்டிமேட்லி என்ன பர்பஸ்னா, ஒரு அசெட் ரெடி ஆகுற வரைக்கும் நமக்கு இன்கமே இருக்காது. கரெக்டா? இன்கமே இல்லாம நம்ம எக்ஸ்பென்ஸ் P&L கொண்டு போய் போட்டா இருக்கிற ப்ராஃபிட் எல்லாமே அப்படியே போயிடும். அதனாலதான் நீ டெபிட் பண்ணிக்க வேண்டாம், உன் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணிக்காத, நீ கேபிட்டலைஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. பட் ஒன்ஸ் அந்த அசெட் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து சேல்ஸ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அதுக்கப்புறமும் எதுக்கு நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்? கரெக்டா? அதுதான் ப்ரொவிஷன். அப்ப 18 lakh தான் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். பட் இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, 25 lakh கேபிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அது தப்பு தானே? So the treatment followed by the company is incorrect னு எழுதணும். So எழுதிக்கோங்க, as per AS16,
capitalization of borrowing cost should cease when substantially all the activities necessary to prepare the qualifying asset for its use are completed. Therefore, interest only up to date of completion that is 18 lakh can be capitalized. The treatment followed by the company is incorrect. Okay. Next question என்ன அப்படின்னா, a company incorporated in June 2017 அக்கா ஸ்கிரீன் தெரியலக்கா. ஸ்கிரீன் தெரியலையா? சாட்ல யாரோ ஏதோ சொல்லிருக்கீங்க, நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே. A company incorporated in June 2017. June 2017 என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டரி செட் பண்றாங்க 8 monthsல. ஓகேவா? இப்போ அந்த என்ன சொல்றாங்கன்னா the construction period has drastically reduced due to usage of technology. 8 மாசம்ங்கிறது எதனால இவ்வளவு குயிக்கா முடிக்க முடிஞ்சது அப்படின்னா இவங்க ரொம்ப இனோவேட்டிவா என்ன பண்றாங்க அப்படின்னா டெக்னாலஜி யூஸ் பண்றதுனாலதான் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அப்ப whether interest on borrowing for the prior period up to date of should be capitalized although it is take less than 12 months for the asset to get used. இப்ப குவாலிஃபைங் அசெட்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரு 12 months அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அப்போ ஒரு அசெட் குவாலிஃபைங் அசெட்டா இருந்தா மட்டும்தான் AS 16 படி கேபிட்டலைஸ் பண்ண முடியும். பட் இங்க டக்குன்னு முடிச்சிட்டாங்க, 8 monthsலயே முடிச்சிட்டாங்க. அப்ப இது குவாலிஃபைங் அசெட்டா இல்லையான்னு கேக்குறாங்க. இது குவாலிஃபைங் அசெட்டா இல்லையா? Any idea? குவாலிஃபையிங் அசெட் தான்க்கா. குவாலிஃபைங் அசெட் தான். ஏன் அப்படின்னா இவங்க ஆக்சுவலா நார்மலா எல்லார மாதிரியும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் 12 months தான் ஆகிருக்கும். பட் இவங்க கொஞ்சம் இனோவேட்டிவா என்ன பண்ணாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணனால 8 months ஆயிருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க டெக்னாலஜில அப்கிரேட் ஆயிருக்கிறனால அவங்கள வந்து நீங்க குவாலிஃபைங் அசெட் இது இல்லைன்னு சொல்ல முடியாது. 12 monthsங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் அதையும் ஒரு யார்ட் ஸ்டிக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேக்டர்ஸ். ஓகேவா? சோ எழுதிக்கோங்க. The time period for a qualifying, the time period of 12 months to to recognize an asset as a qualifying asset should be
should be taken as a should be taken as an example, but cannot be considered as an yardstick. Cannot be considered as an yardstick. In the given case, the factory setup has been completed. The factory setup has been completed within a period of 8 months. Within a period of 8 months, because of their technical innovation. Because of their technical innovation. Therefore, the asset can be considered as a qualifying asset. Can be considered as a qualifying asset, and the interest paid can be capitalized. Interest paid can be capitalized. Okay va? So in the fifth question repeated question na. Fourth question la நம்ம எதெல்லாம் capital asset qualifying asset அப்படிங்கறத மட்டும் பார்த்திடலாம். Construction of hill road qualifying not a qualifying. Construction of hill link road கட்டறாங்க. Qualifying asset. Qualifying asset. Purchase of equipment. Non-qualifying. Non-qualifying asset. Working capital. Non-qualifying. Non-qualifying asset. Purchase of vehicle. non-qualifying. Non-qualifying asset. Advance for tools crane. Non-qualifying. Non-qualifying asset. Purchase of technical know-how. எல்லாமே non-qualifying asset தான். அப்ப இதுக்குரிய இத மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டலைஸ் பண்ணோம். மீதிக்குரிய இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? என்னமா பண்ணணும்? P&L இன்ட்ரெஸ்ட் 1.6 crores. இந்த 1.6 crores நம்ம அப்போர்ஷன் பண்ணிக்கணும். லைக் அந்த 50:6:4:1:1 ரேஷியோல அப்போர்ஷன் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேக்கா. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது. சோ நெக்ஸ்ட் வந்து AS13. ஓகே. AS13ல 4 விஷயம் தான். ஓகேவா? எத்தனை விஷயம்? 4 விஷயம். ஓகே. அக்கவுண்டிங் இப்போ அதனால நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆன்சர்லாம் நீங்களாவே பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டா பிரிக்கிறோம். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வென்டரிஸ் மாதிரி. அப்ப இன்வென்டரிஸ் நம்ம எப்படி வேல்யூ பண்ணுவோம்? காஸ்ட் ஆர் நெட் ரிலைசபிள் வேல்யூ whichever is lower தானே. இங்கே அதே மாதிரி காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் whichever is lower. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பிக்ஸ்ட் அசெட் மாதிரி. பிக்ஸ்ட் அசெட் எதுல வேல்யூ பண்ணுவோம் எப்பவுமே? பிக்ஸ்ட் அசெட் எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம்? காஸ்டா மார்க்கெட் பிரைஸா? பிக்ஸ்ட் அசெட் காஸ்ட். காஸ்ட்ல தான் பேலன்ஸ் ஷீட்ல காஸ்ட் தான போடுவீங்க. மார்க்கெட் பிரைஸ் யா போடுவோம் நம்ம? இல்ல. சோ அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டா பிரியுது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா காஸ்ட் ஆர் மார்க்கெட் பிரைஸ் whichever is lower. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா காஸ்ட்ல வேல்யூ பண்ணணும். ஓகேவா? இங்க சம் டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குவேன். கொஞ்ச நாள்ல வித்தரலாம் நினைச்சுதான் வாங்குவேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் மனசு மாறிடுச்சு. சோ ஏன்னா அதுல இருந்து நிறைய அமௌண்ட் எனக்கு ஃபெச் பண்ணுது. சோ இதையே நான் லாங் டைம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ரீகிளாசிஃபை பண்ணுவேன். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ரீகிளாசிஃபை பண்ணுவேன். இல்ல வைசி வர்சாவும் நடக்கலாம். நான் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கியிருப்பேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் இதுல இருந்து காசே வரலன்னு தோணும். இதுக்கு இருக்கிறதுக்கு நான் வித்தே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா என்ன பண்றேன்? கிளாசிஃபை பண்றேன். அப்ப ஒரு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டர்மா கிளாசிஃபை பண்ணா எப்படி, ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா கிளாசிஃபை பண்ணா எப்படி அப்படிங்கறத முடிச்சிட்டோம் அப்படின்னா AS13 முடிஞ்சிருச்சு.
ஓகே, சோ அதுக்கு வந்து ஒரு நிமோனிக்ஸ் இருக்கு, இங்க இருக்கு. எல், அதாவது ட்ரிபிள் சினா என்ன அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திரம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திரம்னா காஸ்ட் ஆர் கேரியிங் அமௌண்ட் விச் எவர் இஸ் லோயர். ஓகே, இதே இது ஒரு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, சோ அந்த மாதிரி டைம்ல ஃபேர் வேல்யூ ஆர் காஸ்ட் விச் எவர் இஸ் லோயர். ஓகே, இந்த ட்ரிபிள் சி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆர் கேரிங், இங்க வந்து காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். ஓகேவா? சோ இதுதான். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ அப்படியே குறையுது அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பர்மனண்டா டிக்ளைன் ஆகுது, இதுக்கு மேல ஃபெச் பண்ணாது அப்படின்னா நம்ம P&L டெபிட் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஓகேவா? சோ இவ்வளவுதான். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இதுல இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, ஒமேகா ஈக்விட்டி லிமிடெட். எனக்கு அந்த இந்த காஸ்ட் டு சாரி கரண்ட் டு லாங்னு மாறிச்சுலக்கா, அது மட்டும் டைம் சொல்லுங்க. சி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரம்னா காஸ்ட் ஆர் கேரியிங் வேல்யூ. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகே ஓகே ஓகே, which ever is lower. ஓகேவா? ஓகே, சோ இங்க ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒமேகா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் wants to reclassify its investment in accordance with AS 13. State the values at which the investment have to be reclassified in the following cases. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகே, அதை என்ன பண்றாங்க, ரீகிளாசிஃபை இன்டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நமக்கு என்னதான் தேவை, ஒரு லாங் டர்ம் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மாறுது. அப்ப நமக்கு ரெண்டு வேல்யூ, லாங் டர்ம் கரண்ட்டுக்கு மாறுது அப்படின்னா காஸ்ட் கேரியிங் வேல்யூ, இது ரெண்டு தான் தேவை. ஃபர்ஸ்ட் காஸ்ட் என்னது 8.5. ஓகேவா? கேரியிங் வேல்யூ எவ்வளோ, the company has reduced the value to 6.5 lakh தான் கேரியிங் வேல்யூ. அப்ப 6.5 whichever is lower எவ்வளோமா 6.5. அவ்வளவுதான், அதுதான் ஆன்சர். இந்த ஃபேர் வேல்யூ இந்த இதெல்லாம் ரீடே பண்ணாத, ரீட் பண்ணாலே என்ன ஆயிடும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நமக்கு என்ன, நமக்கு ப்ரொவிஷன் தெரியும். ஓகேவா? அந்த ப்ரொவிஷனை வச்சு நமக்கு என்ன தேவையோ அந்த நம்பரை மட்டும் நம்ம எடுத்து மீதி நம்பர்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கம்பெனிஸ் கம்பெனி சி. இப்ப கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா கிளாசிஃபை பண்றோம். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம என்ன வேல்யூ, எந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தேவை, நீங்க சொல்லுங்க. காஸ்ட் அண்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. சோ இதுல காஸ்ட் எவ்வளவு இருக்கு, 10 இருக்கு. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 12 இருக்கு. அப்ப which ever is lower னா காஸ்ட் 10 lakhs. 10 lakh. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே 6.5 ரவுண்ட் பண்ணிக்கோங்க, 10 lakh ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறாங்க. அப்ப லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை, காஸ்ட் கேரிங் அமௌண்ட். ஒரிஜினல் காஸ்ட் என்ன இருக்கு 18 lakh. இது ரிட்டர்ன் டவுன் டு, இப்ப இதோட வேல்யூ என்ன வருது, கேரிங் வேல்யூ 12 lakh. which ever is lower னா 12 lakh. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, Z Bank has classified its total investment on 31st March 2018 into 3 categories: held to maturity, available for sale, held for trading. இந்த மாதிரி மூணா பிரிக்கிறாங்க. இப்ப ஆக்சுவலா இந்த क्वेश्चन ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா எழுதிக்கோங்க. AS 13 இங்க எழுதிக்கோங்க. AS 13 will not be applicable to bank, not applicable to bank, banking company, insurance company and mutual fund. RBI has issued separate guidelines for the
for classification and valuation. For classification and valuation of its investment. And Z Limited should comply that norms only. NORMS norms. Z Limited should comply that norms only. AS 13 will not be applicable. So question ரொம்ப ரீட் பண்ணி நம்ம டயர்ட் ஆக வேண்டாம். பேங்கிங் கம்பெனிக்கு இது அப்ளிகபிளே கிடையாது. சோ அதனால நம்ம வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு எழுதி Z Limited should comply that norms only and AS 13 will not be applicable. Okay. 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 Next என்ன அப்படின்னா பரிதி எலக்ட்ரானிக்ஸ் has current investment purchased for 5 lakh. 5 lakh ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. which company want to reclassify பண்றாங்க. இது நீங்க பண்ணலாமா reclassification? Okay. So next sum வந்து active builders invested the shares in another company. Shares in another company on 31st October 2016 at a cost of 4,50,000. So cost எவ்வளோ? இப்போ வந்து ஒரு இங்க 3 things இருக்கு. ஷேர்ஸ் இருக்கு, கோல்டு இருக்கு, சில்வர் இருக்கு. இதோட வேல்யூவேஷன் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல எது லாங் டேர்ம் எது ஷார்ட் டேர்ம்னு பார்க்கணும். கோல்டு அண்ட் சில்வர் வந்து நம்ம வீட்ல எல்லாருமே வந்து உடனே விக்கிறதுக்காக வாங்குவாங்களா இல்ல லாங் டேர்ம் பர்பஸ்க்காக வாங்குவாங்களா? லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான் வாங்குவாங்க. சோ அப்ப இது நீ என்ன பண்ணு, இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர்ஸ் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம எப்படி அதை வேல்யூ பண்ணணும்? காஸ்ட்ல வேல்யூ பண்ணணும். அப்ப கோல்டையும் சில்வரையும் நம்ம எதுல வேல்யூ பண்ணிடலாம்? எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட். அப்ப எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? 5 lakh, 2.25 lakh. அப்ப ஆன்சர் என்ன? கோல்டுக்கும் சில்வருக்கும் 5 lakh, 2.25 lakh. ஓகே. வேரஸ் ஷேர்ஸ் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்டா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். நீங்க அசம்ப்ஷனே எழுதிக்கலாம். ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே எழுதிக்கலாம். பட் நம்ம புக்ல வந்து நமக்கு ஆர்டிபில வந்து இத கரண்ட் இன்வெஸ்ட்மெண்டா தான் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. சோ நம்ம அதுபடியே போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா அவங்க யோசிக்காம வேல்யூ பண்ணுவாங்க. சோ அதனால நானும் இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அசம்ப்ஷன் எடுத்துக்கிறேன். சோ நீங்க அந்த அசம்ப்ஷன் எழுதிக்கோங்க. assumed the shares to be current investment அப்படின்னு சொல்லிட்டு. சோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி வேல்யூ பண்ணனும்? cost of market price whichever cost of market price whichever is lower. cost எவ்வளவு? cost 3,75,000. 3,75,000. cost 4,50,000. market price எவ்வளவு? 3,75,000. அப்ப whichever is lower னா 3,75,000. 3,75,000. ஓகேவா? ஃபைன். சோ இது வந்து ஹோம்வொர்க். லைக் இது வந்து 45,000க்கு மேல ஃபெட்ச் பண்ணாது அப்படின்னா permanent decline in the value of the asset. அப்ப permanent decline in the value of the asset னா assetோட value of 45,000 மாத்திரணும். மாத்திட்டு the difference இருக்குல்ல, that is to be charged to P&L. charged to P&L. difference வந்து என்னக்கா பண்ணும்? charged to P&L. difference வந்து எழுதிக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. ப்ரொவிஷன் ஃபார் டைமியூஷன், ப்ரொவிஷன் ஃபார் டைமியூஷன், ப்ரொவிஷன் ஃபார் டைமியூஷன், DIMUTION, டைமியூஷன் shall be made to recognize a decline, recognize the decline other than temporary decline, other than temporary decline. Such reduction should be
made to carrying amount and charge the loss of 2,55,000 to P&L. Okay. So இன்னும் லாஸ்ட் என்ன அப்படின்னா AS3 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து மெயினா உங்களுக்கு கேட்கறது ஏஎஸ்ல கேட்கறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாடல் அண்ட் செகண்ட் மாடல் தான். ஓகேவா? அதாவது நம்ம கிட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு 3ஆ பிரிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன ஆக்டிவிட்டி எதாவது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஆக்டிவிட்டில முதல்ல என்னென்ன வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸி. ஸோ இப்போ மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டினா நம்ம வந்து லோன்ஸ் பாரோ பண்றோம் இல்லையா, அது எல்லாமே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அதுக்கு ரீபே பண்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ரீபே பண்ற இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் எங்கேயாச்சும், அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அந்த இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்டோ டிவிடெண்டோ ரிசீவ் பண்ணிருப்போம்ல, அது எல்லாமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இந்த ரெண்டே குழப்பிடக்கூடாது. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டினா நம்ம பாரோ பண்ணிருப்போம், இது வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். இங்க டிவிடெண்ட் வந்து பே பண்ணிருப்போம், இங்க டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்போம். லேர்ன் த டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு புரிஞ்சிருச்சுனாலே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கன்ஃபியூஸ் ஆகாது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பிரச்சனையே இல்லை. நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம பே பண்ற அந்த எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இது போக கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ், இந்த 3 மட்டும் வரும். ஓகேவா? ஃபைன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லாங் டர்ம் பாரோயிங்ஸ். அப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்க, பாரோயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்ன ஆக்டிவிட்டி? அடுத்து ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் டெட்டாஸ் உங்களுக்கு ரீபே பண்ணிருக்காங்க. அப்ப இது என்ன ஆக்டிவிட்டி? இது ரெண்டுலயும் ஃபாலோ ஆகாது. அப்ப இது என்ன ஆக்டிவிட்டி? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இன்வெஸ்ட்மென்ட்னா லாங் டர்ம் இன் நேச்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரேடிங் கமிஷன் ரிசீவ்ட். கமிஷன் ரிசீவ் பண்ணிருக்க. அப்ப இது என்ன ஆக்டிவிட்டி? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ரிடம்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணிருக்க மீன்ஸ் நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்ப, அந்த பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பியா? யாரப்பா நீ இன்வெஸ்ட் பண்ணிருப்ப. சாரி, ஏமா என்னைய கன்ஃபியூஸ் பண்றீங்க? இஷ்யூ பண்ணிருப்பீங்க. இப்போ பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம எப்ப ரெடீம் பண்ணுவோம்? ஸ்டார்டிங்ல நான் இஷ்யூ பண்ண பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் நான் என்ன பண்ணுவேன், ரெடீம் பண்ணுவேன். கரெக்டா? நான் இஷ்யூ பண்றேன்னா என்ன அர்த்தம், எனக்கு அமௌண்ட் இல்லன்னு சொல்லிட்டு நான் பாரோ பண்றதுக்காக பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கியிருப்பேன். அப்ப இது பாரோயிங் தானே? கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? பாரோயிங்னா இது என்ன ஆக்டிவிட்டி? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸ்ல போ. அந்த டிரான்சாக்ஷன் உனக்கு வந்து இந்த பிரெஃபரன்ஸ் ஈக்விட்டி மட்டும் தான் குழப்பம் ஃபினான்சிங் அண்ட் இன்வெஸ்டிங்ல. அப்படியே நீ ரிவர்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு போனா அப்படின்னா உனக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்ன ஆக்டிவிட்டி? இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இன்டர்ம் டிவிடெண்ட் பெய்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ். நம்ம பே பண்ணிருப்போம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்?
நம்ம borrow பண்ணிருக்கோம். அப்ப financing activity. Perfect. Financing activity. Interest received on debenture held as investment. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இதுக்கும் அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க வரிசையா 3க்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பெய்ட் ஆன் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். நம்ம பே பண்ணிருக்கோம். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். ஓகேவா? அக்கா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்ல 3 வரும்னு சொன்னீங்களா? என்னன்னு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா, Intelligent Limited a non financial company has the following entries in its bank account. ஒரு NBFC கம்பெனி இருக்கு. இது இந்த என்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் எந்தெந்த ட்ரீட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் given to the following and interest earned on them. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, லோன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ளையர்னா யாரு? நம்மளோட கிரெடிட்டார்ஸ். நம்ம கிரெடிட்டார்ஸ் கொடுத்திருக்கிறது. அப்ப கிரெடிட்டார்ஸ் டெட்டார்ஸ்லாம் எதுல வந்துருவாங்க? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில வந்துருவாங்க. அப்ப இது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. எம்ப்ளாயிஸும் அதே மாதிரிதான். எம்ப்ளாயிஸ்லாம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்க மாட்டாங்க, ஷார்ட் டர்ம் தான். அப்ப இதுவும் என்னதான்? ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. ஆனா சப்சிடரி கம்பெனிங்கிறது எதுல வரும்? லாங் டர்ம் இன் நேச்சர்ல வரும். அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிருக்கோம்னா அவங்க கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போமா, borrow பண்ணிருப்போமா? இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அப்ப இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் சப்சிடரி கம்பெனி அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ். இதுவும் அதே மாதிரிதான். டிவிடெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம்னா நம்ம borrow பண்ணிருப்போமா, இன்வெஸ்ட் பண்ணிருப்போமா? இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அப்ப இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ. நெக்ஸ்ட் நம்ம டிவிடெண்ட் பே பண்ணிருக்கோம். அப்பனா இது என்ன வரும்? ஃபினான்சிங் கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படினா எழுதிக்கலாம். அடுத்து டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் earned on investment made. அவங்களே இன்வெஸ்ட்மென்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்னது? இன்வெஸ்டிங் கேஷ் ஃப்ளோ. on interest earned on advance given to supplier. சப்ளையர் யாரு? சப்ளையர் யாரு? கிரெடிட்டர்ஸ். ஆப்ரேட்டிங் கிரெடிட்டர்ஸ். அப்ப ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ எழுதிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் இவ்வளவுதானே? இது ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு எழுதுனா போதும். அவ்வளவுதான் நம்ம எழுதுனா போதும். அவ்வளவுதான். Okay, so last question of the class. இது repeated question ma. Okay va? Last question. Explain the meaning of term cash and cash equivalent for the purpose of cash flow statement. So cash and cash equivalentல எதெல்லாம் வரும்னு சொல்லி எதெல்லாம் அதோட மீனிங் கேட்டிருக்காங்க. So நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. Cash flow statement consists of
cash in hand, and deposits repayable on demand, with any bank or other financial institutions, Actually, the option A ல போட்டுக்கோங்க. cash flow statement consists of A, இது ஃபுல்லா. அடுத்து B, cash equivalent. B, sorry, network fluctuation நினைக்கிறேன். or other financial அப்புறம் என்னக்கா சொன்னீங்க? or other financial institutions. அடுத்து B, option B, அதாவது செகண்ட் பாயிண்ட் மாதிரி B, cash equivalents which are short term, highly liquid investment that are readily convertible into known amount of cash and are subject to insignificant risk or change in value. Full stop. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டோட டெஃபினிஷன் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க क्वेश्चन பார்ப்போம். ஓகேவா? ரூபி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கான். பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா $25,000 இருக்கு. ஓகேவா? அதோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல 16,76,250, அதாவது ருபீஸ், இந்தியன் ருபீஸ்ல வந்து 16,76,250 இருக்கு. இது என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 67.05 பெர் டாலர் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஹவவர் பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா க்ளோசிங் ரேட் வந்து 67.8 ஆகுது. அப்ப 67.8 ஆகுறதுனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 16,95,000 ஆகுது. ஓகேவா? சோ இந்த எஃபெக்ட், இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸை எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுவும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல எப்படி நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் உள்ள வந்துச்சுன்னா நம்ம அதை என்டர் பண்ணுவோம், கேஷ் வெளியில போச்சுன்னா நம்ம அதை என்டர் பண்ணுவோம். பட் இங்க கேஷ் இன்ஃப்ளோ இல்ல அவுட் ஃப்ளோ ரெண்டுல ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் மட்டும் தான். கரெக்டா? அப்ப இதை நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் குள்ள கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. கரெக்டா? எழுதிக்கோங்க. இந்த given case increase of 0.75 rupees, increase on 0.75 rupees is not a cash flow, because neither there is any cash inflow, nor there is any cash outflow. சொல்லுங்க. because neither
there is any cash inflow nor there is any cash outflow. Therefore, the change in bank balance need not to be disclosed in cash flow statement. Full stop. The difference should be recognized in balance sheet as a exchange difference. Full stop. That's all. Okay. So I think நம்ம எல்லா क्वेश्चनமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம எல்லாமே. அக்கா எனக்கு ஒரு 2 டவுட் இருக்குக்கா. சொல்லுமா. அக்கா நம்ம அக்கவுண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்ல கேரிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்லக்கா. ஆமா. இந்த கேரிங் காஸ்ட் மீனிங் என்ன? கேரிங் காஸ்ட்னா WDV மாதிரி. இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபிக்ஸட் அசெட்டுக்கு WDVனா என்ன, டெப்ரிசியேஷன் போக மீதி இருக்கிற அமௌண்ட். அதே மாதிரி ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரிங் அமௌண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற அதோட வேல்யூ, இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூ கிடையாது, புக் வேல்யூ. என்ன வேல்யூக்கா? புக் வேல்யூ. புக் வேல்யூ. ஓகே. இன்னொரு வந்து 5th क्वेश्चनல இந்த ப்ரொவிஷன் ஃபார் டைமியூஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னீங்க. டைமியூஷன்னா வந்து டெப்ரிசியேஷன் மாதிரி. நம்ம எப்படி ஃபிக்ஸட் அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் சொல்றோமோ அந்த கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு டைமியூஷன்னு சொல்லுவோம். DIMUSION. ஓகே. சோ இப்போ வந்து we are in the end of the session. இப்போ நம்ம வந்து RTP வந்து ஒரு மே 2017ல இருந்து நம்ம கவர் பண்ணிருப்போம். ஓரளவுக்கு நான் ஒரு 5-6 RTPs நான் கவர் பண்ணிட்டேன். This is more than enough, as I said earlier. So நீங்க இது போக மீதி நீங்க ASக்குன்னு என்ன பண்ணணும்னா புக் பேக் பார்க்கணும், ப்ரொவிஷன்ஸ் நல்லா பார்க்கணும், பிரசன்டேஷன் முக்கியமா இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும்னா there should be 2 part, provision, analysis. இப்படிதான் இருக்கணும். ப்ரொவிஷன்ல as per AS நம்பர் கோட் பண்ணிருக்கணும். AS நம்பர், AS நேம் கண்டிப்பாக கரெக்டாக கோட் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அனாலிசிஸ்ல அந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? புக் பேக்கு ப்ரொவிஷன்ஸ் கிளியரா படிங்க, பிரசன்டேஷன் நல்லா பாருங்க. இந்த புக்லெட்டை வந்து 3 times கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் RTP இன்னும் இஷ்யூ பண்ணல, இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஓகேவா, இதுதான் வந்து நீங்க ஏஎஸ்க்கு என்டையரா பண்ண வேண்டியது, டு டூ லிஸ்ட் மாதிரி. ஓகே, so thank you. ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். லைக் இன்னும் இப்படி கிளாஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. பாசிட்டிவ் இருந்தாலும் ஓகே, நெகட்டிவ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நான் இப்படி நினைச்சேன் பட் எனக்கு இது கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க. இல்ல எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்தது, புரிஞ்சது ஈஸியாவே. ஓகே, ஸோ அப்ப கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வாக் அவுட் பண்றோம். கேக்கலாமா? கேக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. 2 daysல நம்ம ஆஸ்
பர் தி பிளான் வந்து ப்ராப்பரா முடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஒரு ரீசன் தான். பிகாஸ் வந்து நீங்க இல்லாம வந்து நீங்க உங்களோட கோஆபரேஷன் இல்லாம முடிக்க முடியாது. அண்ட் இதை இப்படியே விட்டுறாம வீட்டுக்கு போயிட்டு நம்ம நீங்க வீட்டுல திரும்ப அகைன் ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ஃபீட்பேக் கொடுக்காதவங்க ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம். ஓகே, தட் வில் பி போஸ்டட் இன் ஷார்ட்கட் ட்ராப் ஃபார் Sun Educare and WhatsApp status. Okay, ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூடா.